வணக்கம் இவர்களே! மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்கல ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஜூலை 9 வீக்கெண்டு ஒரு சில நல்ல படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுற மாரி இருக்கு. அ மலையாளம், தமிழ், இங்கிலீஷ்ல கூட ஈவில் டெட் இந்த மாரி படங்கள்லாம் வந்திருக்கு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இதய முரளி அண்ட் லவ் ஓ லவ் அப்படின்னு ஒரு படமும், அண்ட் தெலுங்குல லெனின் அந்த படமும் நாகச்சைத்தன்யோட பிரதர் அக்கினேனி அகில் அவரோட படமும், அண்ட் மலையாளத்தில குறிப்பிடத்தக்க படமான ஐ நோபடி. இந்த படம் இந்த படங்கள்லாம் வந்து இந்த வீக்ல வந்திருக்கு. ஸோ இதில நான் ஃபர்ஸ்ட்டு ஐ நோபடி போயிரலாம் அப்டின்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா, அதுக்காக திருப்பி நான் வந்து மலையாளத்த தான் பிரிஃபரன்ஸ் தரேன் அப்டின்லாம் ஒண்ணும் இல்ல. ஜூலை 10 இன்னைக்கு ஜூலை 9 ஒன் டே பிஃபோர் ரிலீஸ் ஆனதுனால, ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்த்துரலாம் அப்டின்னு தான் நெனச்சேன். ஏன்னா, இந்த படம் நான் பார்க்கறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது யாருன்னா இந்த படத்தோட டைரக்டர் நிசாம் பஷீர். இவரு யார்றா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆல்ரெடி ரோசச் அப்டின்னு சொல்லிட்டு மம்முட்டியோட ஒரு படம். நீங்க இதுவரைக்கும் பார்க்கலனா, ஃபர்ஸ்ட்டு அந்த படம் பார்த்துருங்க. ஏன்னா அந்த படத்தோட மேக்கிங், அந்த படத்தோட எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப பயங்கர சூப்பர்பா இருக்கும். ஆ அதாவது மம்முட்டி வந்து எப்படி வந்து விஷயங்கள் கொலை பண்றாருங்கிற விஷயங்கள், ஏன் கொலை பண்றாரு, எப்படி கொலை பண்றாருங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கும் அந்த படம். அந்த படத்தோட திரைக்கதையா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனா இவர்ட்ட ஒரு ப்ளஸ் என்னன்னா, இவருன்னு இல்ல. பொதுவாவே மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில வந்து ரைட்டர்ஸ்க்குன்னு வந்து ஒரு 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 மதிப்பு இருக்குங்க. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வந்து எய்தர் ரோசிச்சா இருக்கட்டும், இல்ல இப்ப குடுத்த அந்த ஐ நோபடி ஆகட்டும். 2மே வந்து இதுக்குண்டான கதை வந்து சலீம்னு சொல்லிட்டு ஒருத்தரு. ஸோ அவரு தான் கதை. அத வந்து திரைக்கதைய எக்ஸிக்யூட் பண்ணி தான் நம்ப திரைக்கதை அதாவது வந்து டைரக்ஷனா எக்ஸிக்யூட் பண்ணி தான் நம்ம நிசாம் பஷீர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாரி விஷயத்துல பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த இந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா, இது மாரி தமிழ்லயும் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 1, 2 மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அ என்ன சொல்றது? நீங்க வெப் சீரிஸ் நெறைய பார்த்துருப்பீங்க. தமிழ்ல இது மாரி கதை வாங்கி படம் பண்ற டைரக்டர்ஸ் கம்மி. ஆனா, இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய படங்கள் வந்தா ரைட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி சங்கர் வந்து என்ன பண்ணுவாரு, எழுத்தாளர் சுஜாதாட்டருந்து வாங்கி ஒரு படமா பண்ணிட்டு இருந்தாரு. அ அந்த மாரி கதைக்களங்கள், அந்த மாரி விஷயங்கள் நெறையா தமிழ்நாட்டுல வரணும். நாட் ஒன்லி தமிழ், நெறைய இடத்துல வரணுங்கிறது என்னோட ஒரு இதுதான். அப்பதான் ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு ஒரு மதிப்பும், ஒரு மரியாதையும் இன்னும் அதிகமாகுங்கிறது தான் என்னோட ஒரு நிலைப்பாடு. ஸோ வாங்க நம்ம படத்துல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஐ நோபடி. ஐ நோபடி எப்புட்ப்பா அப்டின்னா, நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் லவரா? நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? அப்டின்னா, கண்ண மூடிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த படம் புக் பண்ணிருங்க. புக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். அ ஏன் சொல்றேன்னா, இந்த படத்துல வந்து ஆக்ஷன் நரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப ராவாவும் இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதாவது ஹீரோ எந்த அளவுக்கு அடி வாங்கணும், சாரி வில்லன் எந்த அளவுக்கு அடி வாங்கணும், அந்த அளவுக்கு ஹீரோ அடி வாங்குவாரு. அட் த சேம் டைம் இந்த படத்தோட வில்லன் யாருன்னா, அதான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த படத்துல. இந்த படத்தோட வில்லன் யாருன்னா, நீங்க நான் தாங்க. அதாவது பொதுமக்கள் தான் இந்த படத்தோட வில்லன். அண்ட் இந்த மீடியாஸ் தான் இந்த படத்தோட வில்லன். ஏன்னா கதைக்களம் அந்த மாரி. இத நான் சொன்னா படத்தோட கதை ரிவீல் ஆயிரும். ஸோ அதனால இந்த படத்தோட பிளாட் என்னங்கிறது நான் சொல்லாம இருக்கேன் உங்களுக்கு. பட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு நரேஷன் இந்த படத்துல இருக்கு. நீங்க வந்து ஓகே, இது வந்து ஒரு பேங்க் ராபரிய மையமா வச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது ஒண்ணு தான் அந்த படத்தோட ஒரு கதைக்களு. ஓகேங்களா? அ பேங்க் ராபரிய மையமா வச்சு ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்கிரிப்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சூப்பராவும் பண்ணியிருக்காங்க. அதாவது படம் ஃபுல்லா வந்து பிருத்திவிராஜ் அங்கேயும் ஓடிட்டே இருக்காரு. அ ஓடிட்டே இருப்பாரு. அதுக்குண்டான விடைய தேடி, தேடி, தேடி ஓடி செகண்ட் ஹாஃப்ல அதுக்குண்டான விடைய கண்டுபிடிச்சு, அத எப்படி வந்து விஷயத்த வந்து அது மூலியமா அவரோட ஃபேமிலி என்ன மாரி அ பாதிக்கப்படுதுங்கிறது தான் வருது. ஒரு காமன் மேன் ஒரு ஒரு சோசியல் மீடியானால எந்த அளவுக்கு வந்து அவர் பாதிக்கப்பட்டாரு. அத வந்து எப்படி அவர் எதிர்கொள்றாரு, எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்காருங்கிறது தான் த்ரூ அவுட் த மூவி. ஏதாவது அட் த எண்ட் ஒரு ஒரு முதல்வர் அது கொஞ்சம் உங்களுக்கு லாஜிக்கலா நீங்க பார்க்கலாம் பார்த்தா, இந்த மாரி விஷயங்கள் நீங்க லாஜிக்கலா பார்க்கக்கூடாது. பட் ஆனா இல்லாஜிக்கலா திங்க்ஸ் பார்க்குறப்ப எஸ், யூ ஹேவ் டூ அக்ரி வித் இட். ஏன்னா, இது ஒரு படமா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த கதைக்களம் கொண்டு சொல்லப்போற மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அட் தி எண்ட் தான் வந்து படத்தோட ஒரு மையப்புள்ளியில ஒரு நாட்டு இருக்கும். அதாவது ஒரு குழந்தைய வளர்த்துறதுல வந்து அதாவது ஆஸ் அ பேரண்ட்டா ஆஸ் அ யங் பேரண்ட்டா வந்து நீங்க எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆவறீங்கங்கிற விஷயத்த வந்து ரொம்ப சூப்பர்பா படத்தோட எண்டுல காட்டியிருப்பாங்க. அது ஒரு நாட்டா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அதுதான் படத்தோட மெயின் கதைக்களமா இருக்க வேண்டியது. பட் நான் சொன்ன மாரி அது ஆக்ஷன் கோயருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ கதைய வந்து அதோட மிக்ஸ் பண்ணி அட் தி எண்ட்ல நாட்ல ஒரு அம்மா சொல்லுவாங்க. நீங்க வந்து ஆஸ் அ பேரண்டிக்கலா நீங்க வந்து ஃபெயிலியர் ஆகீங்க. அத நீங்க பார்த்துக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு கதை நாட்டு முடியும். ரொம்ப சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்லா அடிதடியா ஒரு படம் பார்க்கணும். சூப்பரா ஆக்ரோஷமா ஒரு படம் பார்க்கணும்னா, இந்த படம் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஆ மேற்கொண்டு என்னங்க இந்த படத்துல மிக முக்கியமா ப்ளஸ்ஸா சொல்ல வேண்டியது, மேஜர்லி என்னதான் ஆக்ஷன் இதா இருந்தாலும், இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்தது கேமரா வேணும். அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் ஜேக்ஸ் விஜய் அண்ட் ரமேஷ் வருங்க. சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. படத்தோட சாங்ஸும், பிஜிஎம்மும் வந்து படத்துக்கு அவ்ளோ எலிவேஷன் பண்ணுது. ஏன்னா, ஒரு கன்டினியூஸா ஃபைட்டே வந்துட்டு இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 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 போர் அடிச்சிருக்கும்ல.
பட் ஆனா அந்த மாரி போர் அடிக்கிற விஷயங்கள எந்த இதுவும் கொண்டு வராம ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் அ படத்தில ஹீரோயின் வந்து பார்வதி. பார்வதி திருவுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வதி தான் நம்ம மரியான் தமிழ்ல வந்து மரியான் படத்தோட ஹீரோயின் தான் பார்வதி. பூ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்பா அவங்களுக்கு குடுத்த ரோல் வந்து இனிஷியலா என்னடா எப்புட்றா இந்த படத்த இந்த ரோல் வந்து அவங்க அவங்க அக்ரி பண்ணாங்க. ஏன்னா படத்தோட ரோல் கேரக்டரைசேஷன் ஸ்டார்ட்டிங்லயே வந்து அந்த ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் கேரக்டரைசேஷன் வந்து ஒரு மாரி தான் காட்டியிருப்பாங்க. எப்படி அவங்க இந்த ரோல் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அ அது போக போக தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வுமன் எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த எண்டிங்ல என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அவங்களோட புருஷன விட்டு குடுக்காத ஒரு ஹீரோயின். அந்த அளவுக்கு அவங்க நம்புற ஒரு ஹீரோயின், நம்புற ஒரு கேரக்டரைசேஷனால மேபி அவங்க இந்த படத்த அக்ரி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர்பா வந்து அது வந்து உள்வாங்கி ரொம்ப நல்லா டைரக்ஷன் நல்லா நல்லா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிருத்திவிராஜ் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாரி வெரைட்டீஸ்ல நீங்க வந்து குடுத்துட்டுருக்கீங்க. இந்த படம் நீங்களும் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர். எஸ் எனக்கு புரியுது. ஆனா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க பிருத்திவிராஜ். எனக்கு ரொம்ப உங்க மேல ஒவ்வொரு படங்களும் பார்க்க பார்க்க எனக்கு வந்து உங்க மேல மரியாதை வருது. அகைன் சொல்றேன். இது ஒரு மலையாள படம்னால அப்படி தூக்கி சொம்பெல்லாம் நான் நிறுத்தல. படம் நீங்களே பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும். ஏன் நெறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப்ல அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு. ஆனா இந்த படம் நீங்க ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பாருங்க. படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், எக்ஸிகியூஷனா இருக்கட்டும் டாப் நாச்சுங்க. குவாலிட்டில வந்து காம்ப்ரமைஸே ஆகல. எனக்கு அதுதான் படத்துல ரொம்ப புடிச்சது. இன்னொன்னு இந்த படம் நெனச்சிருந்தா, படத்தோட பட்ஜெட் எங்கேயும் கொண்டு போயிருக்கலாம். ஆனா ரொம்ப காம்பேக்ட் பட்ஜெட்ல பண்ண மாரி இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அ நெறைய அப்கமிங் டைரக்டர்ஸ் அ வந்து இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு மேபி ஒரு சில நாட்ஸ் கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா போய் பாருங்க. சும்மா அடிதடியா ரணகலமா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு அடுத்தடுத்த படங்கள் இருக்கு. லவ் ஓ லவ் அண்ட் மெயினா இதய முரளி, ஈவில் டெட் பர்ன் இருக்கு. பார்க்கலாம். ஒவ்வொரு படங்களும் பார்த்துட்டு, அதுக்குள்ள ரிவ்யூ நான் உங்களுக்கு குடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ மீட் பண்ணுங்க. அன்டில் தென் வணக்கங்க.